அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு பாருங்கள், இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்குமா, இல்லை கெட்டது நடக்குமா, உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஏன்னா எவ்வளவோ தனுசு ராசி நேயர்கள், ஒருத்தர் 2 பேரெல்லாம் கிடையாதுங்க, எக்கச்சக்கமான பேர், லட்சக்கணக்கான தனுசு ராசி நேயர்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. கடந்த ஒரு 7.5 வருஷமாக நிறைய பிரச்சனைகள். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வாட்டி வதைச்செடுத்தார். 7.5 வருஷம் சொல்லவே முடியல. அந்தளவுக்கு ஒரு நரக வேதனையான, ஒரு சித்திரவதையான, ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு பாருங்கள், உங்களுக்கு குரு பயிற்சி வரும். உங்கள் ராசிநாதன் யார்? குரு. அவரோட பயிற்சியே வரப்போகுது. அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. ராசியின் 3ல் சனி இருக்கார், 10ல் கேது இருக்காங்க, 4ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கிரக நிலைகள். சரிங்களா? சனி 3ல் இருந்தாலே, உபஜயஸ்தானத்தில் இருந்தாலே நல்லது பண்ணுவார். ஏன்னா மூல நட்சத்திர நேயர்கள், போராட நட்சத்திர நேயர்கள், உத்திராட நட்சத்திர நேயர்களெல்லாம் கடுமையான பாதிப்பு, 100% பாதிப்பில் இருந்தீங்க. யாருக்கு எந்த கெடுதல் பண்ணியிருக்க மாட்டீங்க. நல்லது நினைக்கக்கூடிய ராசி தனுசு ராசிங்க. ஈவ இறக்கம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். மனிதநேயம் மிக்க ராசி தனுசு ராசி. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அன்பு பாசம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். எதிரிகளுக்கு கூட கருணை காட்டக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான். எதிரிகள் கூட நல்லா இருக்கணும், அவங்க நம்ம வாழ்க்கை கெடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு கெட்டதே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ராசி தனுசு ராசி. ஏன்னா உங்கள் எதிரிகள் கூட கெட்டது நினைக்க மாட்டீங்க. நீங்கள் அப்பேற்பட்ட மனப்பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த மனசு உங்கள்கிட்ட இருக்குங்க. இதெல்லாமே உங்கள்கிட்ட இருந்தாலும் கடந்த ஒரு 7.5 வருஷமாக படாத பாடுபட்டுட்டீங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க. ஆனால் இனிமேல் தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை, எல்லாத்துட்டையும் ஏமாந்துட்டீங்க, எல்லாத்துட்டையும் அசிங்கமானப்பட்டு, தலை குமிஞ்சு நின்று, கூனி குறிஞ்சு நின்று, அசிங்கமானப்பட்டு, கேவலப்பட்டு, சித்திரவதை அனுபவிச்சிட்டீங்க. ஆனால் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை இந்த 2024ஆம் ஆண்டு நீங்கள் வாழ போகிறீங்க. ஏன்னா பொதுவாக தனுசு ராசி நேயர்கள் வந்து பாருங்கள், ஏமாளியாக இருப்பீங்க. நல்லவங்களாக, ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க, ஏமாளியாக இருப்பீங்க. உங்களை ஏமாத்தினவங்க பாருங்கள், அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களோட லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் யாரும் ஏமாற்ற கிடையாது. ஆனால் உங்கள் லைஃப் இன்னும் டவுனாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லாமல் போயிட்டுருக்கு. ஒரு சில பேர்த்துக்குங்க, எல்லா தனுசு ராசிக்காரங்களும் சொல்லலை, 7.5 சனி முடிஞ்சு ஒரு சில பேர் இப்போ நல்லா தான் இருக்காங்க. 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கும் போதே கெட்ட தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு இருந்தவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருந்தது. அதாவது நான் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2015லேருந்து 2022 வரைக்கும், 22 உங்களுக்கு கடைசி பகுதி வரைக்கும் பிரச்சனை இருந்தது. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருஷம், நல்ல ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. மனசை விட்டு விட்டுறாதீங்க. எல்லாமே மனசு தான் காரணம். சரிங்களா? மனசை விட்டுட்டிங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த பூமியில், இந்த உலகத்தில் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். மனதைரியம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில பேர் மனதைரியம் விட்டுட்டீங்க. மனதைரியமே பார்த்திங்கன்னா மனசையும் விட்டுட்டீங்க தனுசு ராசி நேயர்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்மளை அசிங்கமானப்படுத்திட்டாங்க, நம்மளை நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் மனசையே விட்டுட்டீங்க. அதெல்லாமே முடிஞ்சது போனதாகவே இருக்கட்டும், போனதாகவே இருக்கட்டும். இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வர்றார். வேலை இல்லைங்க. நிறைய பேருக்கு பாருங்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு வேலை கிடையாது. இந்த வருடம் வேலை வாங்கக்கூடிய அந்த அத்தனை அமைப்பு உங்களுக்கு இருக்குது. குரு பகவான் வேலை வாங்கி கொடுத்துருவார். 6ல் இருக்க குரு சுப கடன் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு சுபமான விஷயங்கள் நடக்கும். கடன் கிடைக்குங்க. நல்ல கடன் உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? நல்ல கடன் என்ன, வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருந்தால் சரி, உங்களுக்கு ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு பொருட்கள் வாங்குறீங்க, இல்லை வாகனம் வாங்குறீங்க, வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. நிறைய 7.5 சனி காலகட்டங்களில் பாருங்கள், நிறைய தனுசு ராசி நேயர்களுக்கு வாகனத்தில் பிரச்சனை வந்திருக்கும், ரிப்பேர் வச்சுருந்துருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். பொதுவாக 7.5 சனி காலகட்டங்களில் வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும், பிரச்சனை கொடுக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டங்கள் சரி செஞ்சுக்க முடியும். பழைய வாகனத்தை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதிய வாகனம் வாங்கலாம். அதே மாதிரி வீடு கட்டலாம். அந்த காலகட்டங்களில் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, இதுக்கு முன்னாடி நடக்கலை, ஆசைப்பட்டீங்க, எதுவுமே நடக்கலை. இந்த காலகட்டங்களில் ஒரு நிலம் வாங்கி போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணமாக உங்களுக்கு இருக்க போகுது. நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நிச்சயமாக இந்த வருடம் வெளிநாட்டு போவீங்க. ஒரு சில பேர் வெளிநாட்டு போய்
செட்டில் ஆகக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. சாதிச்சு காமிக்க போகிறீங்க வெளிநாட்டில் போய். எத்தனை பேர்கிட்ட நீங்கள் அசிங்கமானப்பட்டிருப்பீங்க. உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்களே உங்களை எத்தனை பேர் உங்களுக்கு துரோகம் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் ஆசாசியாக பழகின நண்பர்களே உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க. உங்களை யாருமே புரிஞ்சுக்க கிடையாது. யாரோட உதவி உங்களுக்கு கிடைக்கல. மனுஷங்கன்னா எப்பேற்பட்டவங்க, காசு பணம் எந்த அளவுக்கு பணம் வேலை செய்யும், பணம்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா பணத்துக்காக தானே உங்களை நிறைய பேர் ஏமாத்தினாங்க. பணத்துக்காக உங்களை கூட பிறந்தவங்க, சுற்றி இருக்கவங்க, உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை தூக்கி வீசினாங்க. அந்த தூக்கி வீசினவங்க முன்னாடி இந்த வருடம் தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் வாழ்ந்து சாதிச்சு காமிக்க போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் ஜாதகம் மட்டும் நல்ல யோகமான தசாபுத்தி மட்டும் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நான் சொன்ன பலனை விட மேலே ஒரு நல்ல ஒரு பலன் நீங்கள் அனுபவிப்பீங்க. 100% நல்லா இருப்பீங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடக்கணும். அதுதான் விஷயமே. நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லது நடக்குங்க. கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு கெட்டது நடக்கும். அதுதான் விதி, அதுதான் கர்மா. அவங்கவுங்க என்ன கர்மாவில் பிறந்திருக்காங்க, நல்ல கர்மாவில் பிறந்திருக்காங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்காங்களா, அவங்க ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் லக்னாதிபதி என்ன நிலைமையில் இருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சுன்னு வைங்க, அவங்க எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலுமே, அவங்க எவ்வளோதான் போராடினாலுமே நல்லது நடக்காது. ஒரு கிலோ கணக்கில் கொண்டு வந்து உங்களுக்கு தங்கத்தை கொடுத்தா அதை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்காது. ஏன்னா லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். ஏன்னா உயிர் ஸ்தானாதிபதி தான் உங்களுக்கு, உயிர் தான் உங்களுக்கு, லக்னம் தான் உயிர். சரிங்களா? இப்போ 2 கை இல்லை, நீங்கள் எப்படி ஒரு பெரிய ஒரு பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு நிறைய பேர் தங்கத்தை கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க கொண்டு வந்து, அது வாங்குறதுக்கு அந்த கை இருக்கணும்ல, அதுதான் லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் இந்த பிறவிலே நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குதுன்னு அர்த்தம். லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் எவ்வளோ 1000 தடவை முயற்சி எடுத்தாலும் 1000 தடவை போராடினாலும் உங்களுக்கு எதுவுமே நடக்காது, கெட்டதான் நடக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியோட நிலைமை முக்கியம். ராசிநாதன் குருவோட நிலைமை முக்கியம். ராசிநாதன் குரு நல்லா இருந்தால் தான் உங்கள் மைண்டு, உங்கள் உடல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ராசி உடல்காரகன், மனோகாரகன் சந்திரன். அப்போ குரு நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். தசாநாதன், புத்திநாதன் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் தாங்க 100% நீங்கள் துல்லியமாக 100% நல்ல பலன் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஜாதகம் பார்த்தா துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ 10ஆம் இடத்துல கேது இருக்கார். இப்போ உங்களுக்கு பொது பலனாக பார்க்குறோம். 10ல் கேது இருக்கார். குருவோட பார்வை 10ஆம் இடத்து மேலே விழுகுது. சொந்த தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு கடன் வாங்கி நீங்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய உங்களுக்கு யோகம் வந்துருச்சு. ஏன்னா 7.5 சனி தான் முடிஞ்சுது உங்களுக்கு. 7.5 சனி முடிஞ்சிச்சுனாலே பிரச்சனை விலகிருச்சுன்னு அர்த்தம். பொதுவாகவே சனி முடியும் போது 7.5 சனி முடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா நல்லது செஞ்சுட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு சனி பகவானோட காலகட்டம், உங்களுக்கு அந்த 7.5 சனி காலகட்டம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முழுமையாக முடிஞ்சுது. இனி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் 100% நல்லா இருப்பீங்க. 100% நல்லா இருப்பீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா குரு 6ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. கடன் வாங்கி வைப்பார், சொந்த தொழில் ஆரம்பிப்பு வைப்பார். மதிப்பு, மரியாதை, கௌரவம், பட்டம், புகழ், அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடங்கிறது கௌரவத்துக்கு உண்டான இடம், பதவி உயர்வுக்கு உண்டான இடம், அந்தஸ்துக்கு உண்டான இடம் எல்லாமே இந்த 10ஆம் இடம் தான். அரசியல் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், ப்ரைவேட் ஜாபில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ப்ரைவேட் ஜாபில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் தனுசு ராசினியர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதேமாதிரி நல்ல புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிரும். நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, நிறைய இது பண்ணியிருப்பீங்க. இந்த வருடமெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டா வியாதி குணமாகும், என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும், இதெல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இந்த வருடம் உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாமே பயன்படுத்திக்கிங்க. நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதேமாதிரி குரு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால தனம் வருங்க, பணம் வரும். இந்த வருடம் பணம் சேமிப்பு பண்ண முடியும் உங்களால். பணம் வந்துட்டாலே மனுஷனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க முடியும். உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்க முடியும். இதெல்லாமே நடக்கும் இந்த வருஷம். அதனால் தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் மனசை விடாமல், மனம் தளராமல் இருங்க, கவலையே படாதீங்க. இந்த வருடம் ஒரு பொன்னான ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லிடலாம். ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த குரு பயிற்சி 6ல் குரு வரனால கெட்டது பண்ணிடுவார், அப்படி பண்ணிடுவார்னால சொல்லுவாங்க. கவலையப்படாதீங்க, இதுக்கு சம்மந்தம் கிடையாது. குரு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துக்கு குரு வரும்போது நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு குரு வந்தவங்களும் நல்லா இருந்திருக்காங்க. அவங்கவுங்க ஜாதகத்தில் தசாபுத்தி நடந்து இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு நல்ல இடத்துல தான் வர்றாரு. உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ கடன் வாங்கியாவது நீங்கள் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களெல்லாம் உங்களால் செஞ்சுக்க முடியும். தொழில் ஆரம்பிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள்
பூர்த்தி பண்ணிக்கலாம். இதெல்லாமே இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்திலிருந்து இந்த சங்கடங்கள், குழப்பங்கள் இதெல்லாமே உங்களை விட்டு விலகும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்து, நல்ல அதிர்ஷ்டமான தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த 2024ஆம் ஆண்டு பார்க்க போகிறீங்க. நல்லது நடக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் ஏற்படும், ப்ரொமோஷன் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேலையில் வந்து அந்த அசிங்கம், அவமானம், பழிச்சொல் இதெல்லாம் இருந்தது பார்த்திங்களா, அது எல்லாமே இந்த வருடம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது. 10ஆம் இடத்துல கேது இருக்கார். ஒரு சில பேர் புதுசாக தொழிலை மாற்றிடுவீங்க. பழைய தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களெல்லாம் பார்த்துங்க வருமானம் இல்லாமல் டல்லாக போயிட்டு இருந்திருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த தொழில் தப்பாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் சரியான முறை உங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டப்படும். என்ன தொழில் நீங்கள் பண்ணலான்னு உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும். நிச்சயமாக நல்ல தொழில் ஆரம்பித்து அதில் ஜெயிச்சு சாதிச்சு காமிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. அதேமாதிரி குரு 2ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி கௌரவம் அந்தஸ்தும் உயரப்போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறதா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. தனுசு ராசினியர்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கல்யாணம் ஆகும். மே மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும். இல்லைன்னா இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா நீங்கள் உறுதி பண்ணிடுவீங்க, நிச்சயம் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க. அது ஆடம்பர நல்ல ஒரு உயர்தனமான பொருட்கள் வாங்கி போட்டு மகிழ போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்க கிடையாது, கெட்டது தான் அதிகமாக நடந்தது. பழிச்சொல், அசிங்கமான, முதுகில் குத்துறது இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டிங்கல்ல. இனி அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா 7.5 சனியும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரனால நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கும். பயந்துக்காதீங்க, சரிங்களா? அதனால் கடன் வாங்குவீங்க, சுப கடன் இருக்கும், சரிங்களா? ஏன்னா கடன்கிறது மனுஷனுக்கு தேவையான விஷயந்தான். பணம் இல்லைன்னா நீங்கள் கடன் வாங்கி தானே ஆகணும். நீங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ஒரு போதிய வருமானம் ஒரு சில பேருக்கு இருக்காது. அப்போ கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்து தான் ஆகும். அது வந்து சுப கடனா இல்லை பாப கடனான்னு பார்க்கணும். பாப கடன் என்ன மருத்துவ செலவு அப்படி இப்படின்னாலாம் போகும். ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படியெல்லாம் போகாது, சுப கடனாக தான் இருக்கும். தேவையான விஷயங்களுக்கு தான் செலவு பண்ணுவீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. பயன்படுத்திக்கிங்க. 4ஆம் இடத்துல இருக்க ராகு வண்டி, வீடு, வாகனம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு வாகன ஆசை எல்லாத்துக்கும் இருக்கணுங்க. வாகனம் வாங்கணும், செட்டில் ஆகணும், லைஃப்பில் ஜெயிக்கணும், வீடு வாங்கணும், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அந்த ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசை நிறைவேற்றான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைவேற கிடையாது. அந்த ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வருடம் இந்த 2024ஆம் ஆண்டு பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போதான்னு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனுஷனோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறதே அது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகங்கள் தான், இந்த தசாபுத்தி தான். நவகிரகங்களை தான் மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் உங்களை வாழ்க்கையை இயக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள், என்ன கிரகத்தோட இம்பேக்ட் தாக்கத்தில் இருக்கீங்கன்னு பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.